ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் லெசன் நம்பர் 6 ஹவு மணி இன் டோட்டல்ஸ் அதில் அடிஷ்னல் ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சாப்டர் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே 800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிரித்து 200 ப்ளஸ் என்ன நம்பர் சேர்த்தா நமக்கு 800 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே 800லேருந்து இந்த 200 மைனஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி 200 இருக்குது. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 600 வரும். ஸோ 2 + 6 ரெண்டுமே 0வா இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். 2 + 6 = 8. கரெக்டாக வருதா? ஸோ அப்போ இதுதான் 800. அதே மாதிரி 400 ப்ளஸ் இன்னொரு 4 சேர்த்தா, இப்போ 4 ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. 4 + 4 சேர்த்தா தான் நமக்கு 8 வரும். ஸோ இங்கே 400 + 400 சேர்த்தா நமக்கு 800 வரும். ஸோ அதே மாதிரி 100, இங்கே 1 இருக்கா, 1 கூட என்ன நம்பர் சேர்த்தா நமக்கு 8 வரும்? 7 சேர்த்தா நமக்கு 8 வரும். அப்போ 100 கூட 700 சேர்த்தா நமக்கு 800 கிடைச்சிடும். அதே மாதிரி இங்கே 800 இருக்குது, இங்கே 3 இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் 300. அப்போ இங்கே 5 போடணும். 3 + 5 தான் நமக்கு 8 வரும். அப்போ இங்கே 0 போட்டோம்னா 500. 300 + 500 = 800. நெக்ஸ்ட் ஆட் அண்ட் ரைட். இதை ஆட் பண்ணி நம்ம எழுதணும். இது பாருங்க, ஒரு கம்ப்ளீட் பாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 100 இருக்கும். 100 பாக்ஸஸ் இருக்கும் உள்ளக்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒன்றுத்துலேயும் 10 இருக்கும். ஸோ இது நம்ம கம்ப்ளீட்டாக நம்பர்ஸாக எழுதும் போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இது வந்து 1 அப்படின்னா 1ன்னு எழுதுவோம். இங்கே 1 2 3 4 10s 4 எழுதுவோம். இங்கே சிங்கிள் பீட்ஸ் வந்து நமக்கு சிங்கிளாக இருக்குது. அப்போ இது கவுண்ட் பண்ணால் நமக்கு 5 வருது. அப்போ 145 அப்படின்னு நம்ம எழுதுவோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இதை நம்ம கவுண்ட் பண்ணும்போது இங்கே 1 எழுதுவோம். இங்கே 1 2 3 4 5 எழுதுவோம். இங்கே சிங்கிள் பீட்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 0. ஸோ 145 152 இப்போ ஆட் பண்ணி நம்ம எழுதணும் டோட்டலாக. இப்போ இந்த இடத்துல டோட்டலாக ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 295 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக இப்போ 2 பாக்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ட்ரா அண்ட் ஆட். இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கல. ஸோ அதனால நம்ம பாக்ஸ் மாதிரி எழுதிக்கலாம். 100க்கு இங்கே 450 கொடுத்துருக்கனால 4 பாக்ஸஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டிருக்கேன். 5 அப்போ 10s பிளேஸில் 5 இருக்கு. அப்போ 5 10s பாக்ஸ் மாதிரி நான் அந்த மாதிரி நீட்டமாக போட்டுக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் 10s பாக்ஸ் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே மாதிரி பாக்ஸே வரைஞ்சிக்கலாம். அடுத்தது 1s பிளேஸில் எதுவுமே இல்லை, அதனால நான் வந்து எதுவுமே வரையல. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், 69. இங்கே ஸ்கொயர் பாக்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ இந்த இடத்துல 69, இங்கே இது வந்து 1s, இது வந்து 10s. அப்போ 10s பாக்ஸ் தான் நமக்கு 6க்கு வரையணும். அப்போ எப்படி வரையணும்? இதில் 6 பாக்ஸஸ் வந்து நம்ம வரையணும். 10s பாக்ஸில் 6 வரையணும். ஓகேவா? இப்போ 1s பாக்ஸில் 9 வரையணும். அப்போது 1 2, இது சின்னதாக வரைங்க ஸ்கொயரு, நல்லா குட்டியாக. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ டோட்டலாக ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது 450 எப்படி ஆட் பண்ணுவீங்க? 69 நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணணும். கரெக்டாக 1s and 10ஸ்க்கு நேராக தான் எழுதணும். 6 and 9. ஸோ இங்கே 9 வந்துடும். அப்படியே 5 + 6 வந்து நமக்கு 11, கேரி 1. ஸோ 4 + 1 வந்து 5, 519 வரும். ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், வரையலாம். இப்போ 519 இங்கே எழுதிட்டு இதை வரையலாம். இப்போ இங்கே வந்து ஸ்கொயர் பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. 5 பாக்ஸஸ் வந்து நம்ம ஸ்கொயர் பாக்ஸ் வரையணும். 10 பாக்ஸில் ஒரே ஒரு பாக்ஸ் தான் நம்ம வரையணும். இங்கே 9 பாக்ஸ் வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்து 9 வந்து வரையணும். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு. அடுத்தது பார்க்கலாமா? ட்ரா அண்ட் ஆட். இதுவுமே அதே மாதிரி ட்ரா பண்ணி நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சரியா? இதனுடைய ஆன்சர் என்ன வரும்ன்றதை மட்டும் நான் எழுதுகிறேன். 137 654. இங்கே 7 + 4 வந்து நமக்கு 11 வரும். இங்கே 3 + 5 8, கேரி 1 9 வரும். 6 + 1 வந்து 7 வந்துடும். ஆன்சர் வந்து 791. ஸோ இதே மாதிரி பாக்ஸில் நீங்கள் போட்டு எழுதுங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஆட். இப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ 2 + 5 என்னது? 2 in the mind, 5 in the finger. 2 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணுங்க. 3 4 5 6 7 வரும். இங்கே அதே மாதிரி 4 in the mind, 1 in the finger. 4 ஆஃப்டர் 5 வரும். 3 in the mind, 5 in the finger. 3 ஆஃப்டர் 4 5 6 7 8 வரும். இங்கே அதே மாதிரி 9 in the mind, 1 in the finger. 9 ஆஃப்டர் 10. அப்போது கேரி 1 வந்து நமக்கு இங்கே போடணும். 1 தான் எப்பவுமே கேரியில் போடணும். இங்கே 6 + 1 வந்து 7 வந்துடும். இங்கே 7 in the mind, 2 in the finger. 7 ஆஃப்டர் 2 வந்து நமக்கு 8 9 வந்துடும்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை ஆட் பண்ணணும். 715 எழுதிக்கோங்க. இங்கே 64 எப்படி எழுதணும்? 4 ஒன்ஸ் பிளேஸ்லையும் டென்ஸ் பிளேஸில் தான் 6 எழுதணும். இப்போ ஆட் பண்ணால் 5 + 4 வந்து நமக்கு டேரெக்டாக எழுதுகிறேன் 9. இங்கே 1 + 6 வந்து 7. இங்கேயும் 7 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே 530 251 ஆட் பண்ணுங்கள். 0 + 1 வந்து 1 வந்துடும். இங்கே வந்து 3 + 5 வந்து நமக்கு 8. 5 + 2 வந்து 7 வந்துடும். இங்கே இதை ஆட் பண்ணலாமா? இப்போ இங்கே நமக்கு 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸை விட்டுட்டு இங்கே தான் எழுதணும். 569 156 அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். இப்போ 9 + 6 வந்து நமக்கு 15 அப்படின்னு வரும். அப்போ கேரி 1 நம்ம இங்கே போடணும். 6 + 5 வந்து 11, கேரி 1 12 வந்துடும். +1 6, 6 + 1 வந்து 7 வந்துடும். ஓகே, இப்போ லிசன் டு த நம்பர் டிக்டேட்டட் பை த டீச்சர் அண்ட் ஆட். உங்கள் டீச்சர் சொல்கிற நம்பர்ஸை நம்ம இந்த இடத்துல எழுதி ஆட் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து 100 + 75 சொல்கிறேன். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 175 அப்படின்னு வரும். சரியா? இப்படி ஆட் பண்ணணும். 175 இப்படி போட்டு ஆட் பண்ணணும். அப்போ 0 + 5 5 அப்படியே வந்துடும். 0 + 7 7 அப்படியே வந்து இங்கே 1 வந்து அப்படியே வந்துடும். 175 அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது மேட்ச் த கரெக்ட் எஸ்டிமேட். கரெக்டான எஸ்டிமேட்டை நம்ம மேட்ச் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இங்கே more than 500 அப்படின்னு ஒரு ரவுண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே less than 500ன்னு ஒரு ரவுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள் 234 165 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே ஆட் பண்ணால் 993 399 வருது. இது வந்து more than 500 less than 500? 500 விட சின்ன நம்பரா 500 விட பெரிய நம்பரா? more than 500 இல்லை, இது வந்து less than 500. அப்போ இதை less than 500ல மேட்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 329 145 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 14 வரும். இங்கே 7, இங்கே 4 வரும். இதுவுமே நமக்கு less than 500 தான். ஓகே, 500 விட சின்ன நம்பர். நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரி 187 280 ரெண்டையும் ஆட் பண்ணும். இங்கே 7 6 கேரி 1, இங்கே 4 467. இதுவுமே less than 500 தான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே 291 315 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் 606 வருது. இது வந்து more than 500. 500க்கு மேலே போயிடுச்சுனால இது வந்து more than 500. இங்கே 450 + 79 இது கண்டிப்பாக என்ன ஆகும்? more than 500க்கு போகும். இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் 800 இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக more than 500 தான். ஸோ நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது டிக் த நம்பர் அண்ட் கம்ப்ளீட் த அடிஷன் ஃபேக்ட். ஸோ இது நம்ம என்ன பண்ணோம்? கம்ப்ளீட் பண்ணோம். இது வந்து நமக்கு நம்பர் வந்து எக்ஸாக்டாக இங்கேயே பாருங்கள் 792 கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பான கொஸ்டின் இது தப்பு. ஸோ அதனால் இது நம்ம போட வேண்டாம். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் போகலாம். கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் அடிஷன் ஃபேக்ட். இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்க நம்பர் இங்கே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஓகே, 869 தான் ஆன்சரு. இப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டால் கரெக்டாக அந்த நம்பர் வரும்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல மிஸ்ஸிங் என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு? 4 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 9 வரும்? 5. அதே மாதிரி 5 கூட என்ன நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 6 வரும்? 1 ஆட் பண்ணால் தான் 6 வரும். 5 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 8 வரும்? 3 ஆட் பண்ணால் தான் 8 வரும். ஸோ இப்போ நம்ம நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். There are 283 oranges and 416 apples in a shop. இப்போ இங்கே ஆரஞ்சஸ் வந்து 283 இருக்குது, 416 வந்து ஆப்பிள்ஸ் இருக்குது. ஹவு many ஃப்ரூட்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆரஞ்சஸ் எவ்வளோ இருக்குன்னு எழுதிக்கலாம். 283. ஆப்பிள் வந்து 416. ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 3 + 6 வந்து 9, 8 + 1 வந்து 9, 2 + 4 வந்து 6. add and circle the greater number. ஸோ ஆட் பண்ணிவிட்டு greater நம்பரை சர்க்கிள் பண்ணும். ஃபஸ்ட்டு 2 + 6 ஆட் பண்ணால் 8, 3 + 5ம் இங்கே 8, 4 + 3 வந்து 7 வரும். இங்கே 2 + 5 வந்து 7, 3 + 6 வந்து நமக்கு 9, 4 + 3 வந்து 7 வந்துடும். இப்போ இதில் எது கிரேட்டர் நம்பர்? ஃபஸ்ட் நம்பர் செக் பண்ணுங்கள், 7 சேமாக இருக்குது. செகண்ட் நம்பர் செக் பண்ணுங்கள், 9 இங்கே தான் பெருசாக இருக்குது. அப்போ இதுதான் கிரேட்டர் நம்பர், சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்க்கலாமா? The sum of two numbers is 999. What could those numbers be? ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் என்னவா இருக்கும்? இப்போ 999 சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே 1 கூட 998 போட்டால் நமக்கு என்ன வரும்? 999 தான் வரும். சரியா? 989 கூட 1 ஆட் பண்ணால் நமக்கு 999 தான் வரும். ஸோ இங்கே நம்ம என்ன நம்பர்ஸ் வேணால் நிறைய நம்பர்ஸ் வந்து நமக்கு போட சான்சஸ் இருக்குது. 1ல் இருந்து இங்கே நீங்கள் 2 போடும்போது இங்கே ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்போ 999 வரும். அதே மாதிரி 3 போடும்போது 996ன்னு போடுங்க. அப்போ 999 வரும். இங்கே 4 + 995 போட்டால் 999 வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த சைடு நம்ம ஆட் பண்ணிகிட்டே வருவோம். 4 5 6ன்னு அந்த சைடு அப்படியே மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த நம்பர்ஸ் வந்து சேமாக வர வரைக்கும் நம்ம எழுதலாம். ஓகேவா? இப்போது இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு ஷோ 3 ways to add and get the number 575. 3 ways வந்து கேட்குறாங்க 575 வர மாதிரி. இப்போ 500 கூட 75 ஆட் பண்ணால் 575 கிடைக்கும். இல்லைனா 500 கூட 570 கூட 5 கூட ஆட் பண்ணலாம். 575 வரும். இப்போ இதே வந்து நம்ம டேரெக்டாக வேறு மாதிரி இன்னொன்று போடலாம் அப்படின்னா இப்போ 574 கூட 1 ஆட் பண்ணாலும் நமக்கு 575 வந்துடும். நெக்ஸ்ட் அடுத்தது கம்ப்ளீட் த அடிஷன் ஃபேக்ட். இப்போ அந்த அடிஷன் ஃபேக்டை கம்ப்ளீட் பண்ணோம். இங்கே 2 + 4 2 வந்து என்ன வரும் 4 வரும். 2 + 2 வந்து 4 வரும். இங்கே 3 ஆன்சரில் வந்து 7 இருக்குது நமக்கு. அப்போ இங்கே என்ன ஆட் பண்ணணும் 4 போட்டால் தான் நமக்கு 3யோட ஆட் பண்ணும்போது 7 வரும். இங்கே 4 + 2 போட்டால் தான் நமக்கு இங்கே ஆன்சரில் 6 வரும். நெக்ஸ்ட் அடுத்தது ஃபைண்ட் த மிஸ்டேக்ஸ் அண்ட் கரெக்ட் தம். இங்கே இருக்க நம்பரை நம்ம போட்டு மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? 5 + 5 வந்து 10 கேரி 1 வரும். 4 + 1 வந்து 5. 2 + 6 வந்து 8. 850 தான் அதனுடைய ஆன்சர். இங்கே என்ன மிஸ்டேக்காக இருக்குது ஃபர்ஸ்ட் நம்பர் 245 கரெக்டாக இருக்குது. செகண்ட் நம்பர் 605ம் கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே ஆன்சரில் வந்து நமக்கு என்ன இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க 5 + 5 வந்து 10 போடும்போது இந்த இடத்துல 1 இங்கே கொடுத்துருக்காங்க. 1 வந்து கேரியில் கொடுக்கணும். சரியா? அவங்க 0 கேரியில் கொடுத்துட்டு 1 இங்கே கொடுத்துருக்காங்க. அதான் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. 4 இங்கே வராது. ஓகேவா? இங்கே 8 தான் நமக்கு வரும். இந்த இடத்துல நமக்கு கேரியில் 1 கொடுத்துருந்தா இந்த இடத்துல ஆட் பண்ணி 5ன்னு போட்டிருப்பாங்க. அதுவும் நமக்கு ஃபுல்லாக மிஸ்டேக். எல்லாமே மிஸ்டேக் இதில். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.